இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த காலேஜையும் சேர்க்கவே மாட்டாங்க. அப்படி எல்லாம் காசு கேட்பாங்க. அண்ணன் மூர்த்தி என்னை வந்து நான் ஒரு 10-20 பேர் எடுத்துன்னு போவேன். அண்ணா இவங்களுக்கெல்லாம் வந்து காலேஜில் அட்மிஷன் சேர்க்கணும். எந்தெந்த காலேஜில்? தேகராய காலேஜ், டாக்டர் அம்பேத்கர் காலேஜ், பச்சையப்பாஸ் காலேஜ், நந்தனம், பிரசிடென்சி எல்லாம். அண்ணன் ஒன்று சொல்லுவார், சரி அமல் நீங்கள் வந்து அந்த காலேஜை நான் அவங்களை வர சொல்லிட்டுருவார். பச்சையப்பாஸ் காலேஜுக்கு 10:30 மணிக்கு ஒத்துருப்பாங்க, 11 மணிக்கு பிரசிடென்சியில் ஒத்துருப்பாங்க, 12 மணிக்கு நந்தனம் எடுத்துருப்பாங்க, இடையில தேகராய இருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் அவர் கொடுக்குற அந்த லெட்டரோட மட்டும் நிற்க மாட்டார். ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்துருவாரு, இந்த கடிதத்தை கொண்டு வரவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தேவையான உதவிகளை செய்யுங்க நல்லா தெரியும்னு சொல்லிட்டு பின்னாடியே அவர் கிளம்பி வண்டி எடுப்பார். வண்டி எடுத்து ஒவ்வொரு கல்லூரிக்கும் போய் நிற்பார். ஒவ்வொரு கல்லூரியும் போய் நின்று அங்கே இருக்கிற முதல்வரை மீட் பண்ணி அவங்களுக்கு அந்த அட்மிஷன் வாங்கி தராமல் அவர் அங்கிருந்து போகவே மாட்டார். இட்ஸ் எ கிரேட் லீடர். இப்போ நான் கூட இன்றைக்கி சேர்மனாக இருக்கேன். யாருன்னா லெட்டர் கேட்டால் உடனே கொடுப்பேன். எந்த இன்ஸ்டிடியூஷன் போய் நிற்கிறது இல்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து எஜுகேஷனை பற்றி அவர் எஜுகேட் பண்ணார். டாக்டர் அம்பேத்கர் சொன்ன கற்பின்றதுல வந்து அவர் ரொம்ப ஆணித்தரமாக இருந்தார். இந்த மக்களை வந்து எஜுகேட் பண்ணுறதுல வந்து அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையும் வந்து நிற்பார். ஒவ்வொரு கல்லூரி வாசல்ல வந்து அந்த இல்லாதவங்களுக்கு வந்து